கும்பிட போன தெய்வம். சாமி பாட்டு தானே? ஆமா கண்ணு, ஆமா கண்ணு. சாமி பாட்டு பாடு 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 பாடு. கும்பிட போன தெய்வம் சரி என் குறுக்க வந்ததம்மா. குறுக்க எனக்கு அருள் வரும். அருள் வருமா? அருள் வந்தா எச்சரிக்கையா குடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. குடிக்கிறதுக்கா? அருள் வந்து குடிக்கிறேன் பின்ன இருக்குமாயா? பாடு ஆயா. கீழே விழுந்துட்டா என்ன வரும்? ஆமா, பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும். கும்பிட போன தெய்வம் சரி என் குறுக்க வந்ததம்மா. குறுக்க பத்தியோட கேளு. ஏய், நாங்க பத்தியோட இருக்கிற பைத்தியக்காரி. இல்ல பத்தியோட கேளு சொல்ல. பத்தியோட தான் இருக்கிற பாடு. கும்பிட போன தெய்வம் என் குறுக்க வந்ததம்மா. குறுக்க எல்லாத்தையும் பத்தியா இருக்கு சொல்லு. எல்லாம் பத்தியோட இருக்கிறாங்க. சொல்லிருந்தோம் புரட்டாசி மாசம் இல்ல, அதனால அது சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை எல்லாம் சுத்தமா தான் இருக்கிறாங்க. பாடு. கும்பிட போன தெய்வம் ஆமா என் குறுக்க வந்ததம்மா. சரி குறுக்க எலுமிச்சிக்கா வேணும். நீ பாடுவியா? பாடு பாட மாட்டியா? எலுமிச்சிக்கா அறுபது வாயில கொடுப்பாங்கல்ல. எலுமிச்சிக்கா ரெடியா வச்சு பாரு. இருக்குதா? ரெடியா இருக்குது. பாடு. சரி சரி பாடு. கும்பிட போன தெய்வம் என் குறுக்க வந்ததம்மா. குறுக்க வந்த தெய்வம் குஞ்சு வேணும். 3 பேர்த்துல எந்த குஞ்சு கொடுக்க வேணும்? கோழி குஞ்சு. அருள் வந்துட்டா வேணுமா? அது இருக்குது இருக்குது தரேன். இருக்குது தரேன். அப்படியா? கோழி இருக்கு தரேன். தரேன் தரேன். சரி அது தரேன். இதெல்லாம் போதுண்டு. தெம்மாங்க பாட்டு பாடுவியா? தெம்மாங்க பாட்டா? தெம்மாங்க பாட்டு பாடுவியா? அந்த பாட்டு பாடுறி. சீரக செம்பா நெல்லு சோறு சமைச்சிருக்கேன் மாமா. சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாம்பழத்தார் எடுத்து நல்ல ரசமும் வச்சிருக்கேன் மாமா. ரசமும் வச்சிருக்கேன். சாப்பிட வாரிகளா இல்ல தோப்புக்கு போறீங்களா மாமா? சாப்பிட வாரிகளா இல்ல சாப்பிட்டு போறீங்களா? முண்டக கண்ணி ஏனே நான் வயசுக்கு வரலன்னு சொன்னா பன்னிக்குட்டிக்கு வரும் மாதிரி சரசரன்னு வருது. என்னன்னு வச்சிருக்கிற? இதெல்லாம் கம்ப்யூட்டர் பால். இது கூட கம்ப்யூட்டர் பால் வருமா? ஆமா அது இருக்கட்டும். உன்னை வேலையோட சொன்ன விட்டியா? உன்னை நான் வேலை விட்டா நான் பெட்டு தான் போய் படுக்கணும். வீட்டு வேலை ஜாயின் பண்ணிட்டு சொன்னேன். அட ஓ அப்படியா? நாட்டுல மகாராணி இருக்கிறது. அந்த மகன் உன்னை ஜாயின் பண்ணி விடுறேன். அங்க வேலை செஞ்சு பொழைச்சிக்கோ. சரி நம்ம சபை முன்னிட்டு நான் தர்பாராக வருகின்ற பொழுது நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன தெரியுமா உனக்கு? சொல்லுமா. அம்மா நான் செம்பகம்மா.
என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? என்ன பேரு? என்னுடைய பெயரோ செண்பக மலர்வதனி. நான் சுந்தரமான மங்கை. என்னுடைய பெயரோ குணசேகர் என்று சொல்லக்கூடிய நல்ல தங்காள் என்னுடைய பெயர். அப்படியா? நற்குணசேகரி நல்ல தங்காள் என்று அழைக்கலாம். நற்குணசேகரி நல்ல தங்காள். ஆமா. சரி. அப்படி நல்ல தங்காளாக நான் இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த அப்பா அம்மா என்னுடைய தாய் தந்தை அவங்க யாருமா? எங்க அப்பா யாரு? எங்க அம்மா யாரு? எங்க ஜாதி என்ன? எங்க குலம் என்ன? என் உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் யாராவது இருக்காங்களா? என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்ன தெரியுமா? எப்படி சொல்லு பார்க்கலாம். என்னுடைய தந்தையாரோ ராமலிங்க செட்டியார். என்னுடைய தாயார் இந்திராணி அம்மா. ஆமா, ராமலிங்க இந்திராணி அம்மா இருக்கும். நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேரு? என் உடன் பிறந்தவர்கள் யாரு? அவரை நினைத்தால் சர்க்கரை பந்திலே தேன்மாரி பொழிந்தால் எவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்குமோ அப்படி இருக்குதடி அம்மா. அப்பேற்பட்டவங்க யாரா? நான் பொண்ணா? அவர் யார் தெரியுமா? எத்தனை பேரு?
எனக்கு வாய்த்த அண்ணன் போல இந்த அகில உலகத்துல யாருக்குமே வாய்த்து இருக்காது. அது போல என் உடன் பிறந்த ரத்த பாசம் எங்க அண்ணன் யாரு? அம்மா, திருமதுரை ஆளக்கூடிய எங்க அண்ணனும் நல்லெண்ண மகாராஜன். ஓ, நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய், நல்லெண்ணெய். ஆமா, இந்த நாட்டுக்கெல்லாம் பார்க்கின்ற இந்த மக்கள், இந்த வாழ்கின்ற இந்த நாட்டுக்கெல்லாம் சரி நல்ல தம்பி, நல்ல தம்பின்னு சொல்லுவாங்க. ஆமா, எனக்கு மட்டும் எங்க அண்ணன் நல்ல அண்ணன். நல்ல அண்ணன். ஆமா, என் உடன் பிறந்த சகோதரர். கூட பிறந்த ஒரு அண்ணன். ஆமா, கூட பிறந்தவர், கூட்டுப்பால் உண்டவர். சரி, நாங்கள் சேர்ந்து பிறந்தோம் இருவரும். ஆமா, சரி. இருந்தாலும் அம்மா, நான் பிறந்து மதிப்பிற்கு மரியாதைக்குரிய யார் என்றால் செல்வம் அண்ணன் அவர்கள் அவருடைய சொத்தில் இருந்து எனக்காக வாரி வழங்கியிருக்கிறார். சரி, 10 ரூபாய் கொடுக்க 10 ரூபாய் கொடுக்க ஒரு காஞ்சனம் கொடுக்க மறுகாஞ்சனம் மலை போல வளர்ந்து குடும்பத்திற்கு வந்த கஷ்டம் எல்லாம் நீங்கி சுகமாக வாழ வேண்டும். வணக்கம் அம்மா. என்னுடைய தாய் தந்தையார் சில காலம் ஆன உடனே சரி என்ன ஆனார்கள் தெரியுமா? நான் சின்ன சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அம்மா நான் தாயமுகம் கண்டதில்லை, தந்தை சொல் கேட்டதில்லை. சரி, நான் தாளாட்டு கேட்டதில்லை, என்னுடைய தாய்முகத்தை பார்த்ததில்லை. நான் சின்ன சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தாய் தந்தையார் எங்களை விட்டு மாண்டு மறைந்தார். அம்மா, பிள்ளையா அரியா பிள்ளையா இருக்கும் போது செத்து போயிட்டாங்க. ஆமா, அப்பா அம்மா. அம்மா, மேந்திரா சக்தி அவர்கள், மேந்தூர் சக்தி அவர்கள் நமக்காக அவருடைய சொத்தில் இருந்து 20 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அவருடைய குடும்பமானது எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் சுகசீவியா வாழ வேண்டும். அவருக்கும் நன்றி, வணக்கம். என்னுடைய தாய் தந்தையார்
மாண்டு மடிந்த பிறகு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக என்னுடைய அண்ணன் நல்லெண்ண மகாராஜன் சரி என்னை சீரும் சிறப்புமாக செல்வாக்கோடு தாயில்லாத பிள்ளை என்று எனக்கு எங்க அண்ணன் எந்த ஒரு குறையுமே வைக்கவில்லை. அப்படியா? ஆமா சரி. எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. ஆமா. அப்பா அம்மா இல்லைன்னா அப்புறம் அண்ணன் தான். அம்மா அப்படி தாயில்லாத பிள்ளை என்று சந்தன கட்டிலே தங்கத்தால் ஆன தொட்டிலே பாலோடு அன்னத்தை பகிர்ந்து கொடுத்து நம்முடைய கண்களை எப்படி இமை காக்கின்றதோ அது போல என்னுடைய அண்ணன் என்னை காத்து வளர்த்து வாலிபம் செய்தார். சரி. எனக்கு 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்துல எனக்கு கல்யாணம் செய்து வைத்தார். நான் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 5 சிறு வயதுல மாவாட கட்ட தெரியாத பருவத்தில எங்க அண்ணன் நல்ல அண்ணன் எனக்கு கல்யாணம் செய்து வைத்தார். சரி. ஆமா. அப்படி மாங்கனியை கையில் கொடுத்து நான் அதாவது கல்யாணம் செய்து நல்லவா என்னுடைய கணவர். அவர் யாரு? அவர் எந்த நாட்டு அரசர்? யாரு இது? அம்மா கற்புடைய மாதர்கள் கற்பு கரசிகள் தன் கணவனுடைய பெயரை நாவினால் சொல்ல மாட்டார்கள். அப்புறம் எப்படி சொல்லுவ? மறைமுகமாக ஒரு செடியின் பெயரிலோ ஒரு கொடியின் பெயரிலோ, அதாவது இயற்கையில ஒரு பெயர் இருந்தால் செயற்கையில ஒரு பெயர் இருக்கும். அப்படி செயற்கையாக சொல்கிறேன், நீ வந்து கண்டுகொள். எப்படி? அம்மா மானிட மனிதராக இந்த மண்ணுலகில் பிறந்து கர்மத்தை செய்து விட்டால் எங்கே போவார்கள்? காசிக்கு போவாங்க. ஆமா. கர்மத்தை தொலைக்க காசி, பாவத்தை தொலைக்க பாத யாத்திரை போவோம். பாத யாத்திரை போவோம். அப்படி காசிக்கு போலாம், காசிக்கு போவாங்க, போக வேண்டும். அப்படி அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு என்ன பெயர்? மன்னன் என்று பெயர். ஆமா. காசி மன்னன். மன்னன் என்னுடைய கணவர் காசி மன்னனா? அவர்தான். ஓஹோ. ஆமா. சரிம்மா. அப்படி காசி மன்னன் புருஷங்கற காசி நாட்டை ஆளக்கூடிய அந்த மன்னனுக்கு என்னை மணமுடித்து கொடுத்தார். அப்படியா? ஆமா. சரி, குழந்தைங்க? அம்மா அப்படி கல்யாணம் செய்து கொடுத்திருந்தாலும் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடு போகின்ற பொழுது தாய் வீட்டு சீர்வரிசை கொடுப்பாங்கல்ல? ஆமா. ஆமா. லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க. என்னுடைய தாயார் உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு என்னென்ன சீர்வரிசைகள்லாம் கொடுத்திருப்பாரோ அதை விட என்னுடைய உண்மையால என் தாயார் இருந்திருந்தா கூட எனக்கு அப்பேற்பட்ட சீர்வரிசைகள் கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி எனக்கு எங்க அண்ணன் ஒரே ஒரு தங்கச்சி அப்படி என்று சொல்லி எனக்கு என்னென்ன சீர்வரிசைகள் கொடுத்தா தெரியுமா? என்ன கொடுத்தாங்க? சரி. கோடிகாலம் ஆகும், சேர்ந்து பிறக்க சேனைகாலம் ஆகும். ஆமா.
இறக்க போனாலும் ஆ. பிறக்க போவதில்லை. மறுபடியும் பிறக்க போறதில்ல. ஆமா. ஆ. இதுக்கு மேல நம்ம ஒரு தாய் வயித்துல பிறக்க போறோமா? ஆ. கூட பிறந்த ஒரு ரத்த பாசம், ஒரே ஒரு தங்கை அடுத்த வீட்டுக்கு போயிட்டா ஆ. அவ அடுத்த வீட்டு பிள்ளை ஆயிடுறா. ஆமா. அதனால ஆ. எனக்கு என்னென்ன சீர்வரிசைகள் ஆ. பட்டி நிறைந்திருக்கும். ஆ. எனக்கு பசுமாடு சீர்